இதுதான் ராஜராஜ சோழன் வச்ச ஒரிஜினல் நந்தி. ஆமாங்க, இதுதான் ஊஃபேம் சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த கேமரா ப்ளஸ் அதுலேருந்து மெமரி கார்டு ரெண்டையுமே காணுங்க. ஸோ பூஃபேம் நம்மளோட ஆல் ஓவர் தமிழ்நாடு ரயிலில் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா கரெக்டாக நம்மளோட 12வது டிஸ்ட்ரிக்டான தஞ்சாவூரில் தாங்க இருக்கோம். ஸோ என்னடா அமௌண்ட்டோ நேற்று யாரோ ஒரு ரைடர் உங்கள் கூட ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம செல்லக்குட்டி வரதான் தாங்க. ஸோ வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டிஸ்ட்ரிக்டாக எங்களோட தான் சுற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி தூக்கிட்டு வந்துட்டார் நைட்டாக. எனக்கு எப்படி சொல்கிறது, சர்ப்ரைஸாக இருந்துச்சு ரொம்ப. ஸோ வந்து நம்ம பசங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் அப்படியே பக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணுறது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அவர் வீட்டில் தான் தங்க போகிறோம். ஸோ வந்து இன்றைக்கி தஞ்சாவூரில் இருக்கோம், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை 4வது டிஸ்ட்ரிக்டில் போய் இன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக கவர் பண்ண போகிறோம் பூஃபம். எனக்கு வாய்ஸ் ஃபுல்லாக மாறிடுச்சு, ஏன்னா கோல்டு. ஸோ நாங்கள் நைட் இங்கே தான் அந்த பெட்ரோல் பங்கில் இங்கே தான் டென்ட் போட்டு தங்கிட்டு இருந்தோம். ஸோ அங்கே ஒரு அண்ணன் இருக்காருங்க, நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அவரை. தங்கங்க அவர் அவ்வளோ எங்களை பார்த்துக்கிட்டாரு குழந்த மாதிரி. ஸோ வந்து நாங்கள் இப்போ வந்து தஞ்சாவூர் கோயில் போயிட்டு டேரெக்டாக இங்கே சுற்றிக்கிற கொஞ்சம் ஸ்பாட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக நம்ம அடுத்த டிஸ்ட்ரிக் போக போகிறோம். ஸோ ஓகே பூஃபம், சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க பைக் எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். பூஃபம் அவ்வளோதான், நம்ம 12வது டிஸ்ட்ரிக்டில் முதல் ஸ்பாட் பார்த்துட்டு கிளம்ப போகிறோம். நம்மளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க, 7:30 ஆயிடுச்சு. ஸோ வந்து சீக்கிரமாக கிளம்பணும் எல்லா நாளுமே, இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. ஸோ வந்து நம்ம அண்ணனுக்கு போய் ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு விஷயம், அண்ணனுக்கு போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடலாம். அண்ணா நன்றிண்ணே, போயிட்டு வரண்ணே, பார்த்து சேஃபாக போங்க. சரிங்கண்ணா, அவர்கிட்ட ஏன் பார்த்து சேஃபாக போங்கன்னு நான் சொன்னேன். ஐயோ எல்லாத்துட்டையும் இதையே சொல்லிகிட்டு இருக்கேங்க பூஃபம். ஸோ நம்மளோட ஆல் ஓவர் தமிழ்நாடு ரயிலில் நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் போக போகிறோங்க. தஞ்சாவூரில் தான் இருக்கோம். ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக் வந்து திருவாரூர். இன்றைக்கி ஒரு 4 டிஸ்ட்ரிக் முடிச்சிருவோம், அதனால் பிரச்சனை இல்லைங்க பூஃபம் உங்களுக்கு. ஸோ தஞ்சாவூர் பெரிய கோயில் டேரெக்டாக தான் போகணும்னு போட்டிருக்கு. ஸோ நான் வந்து கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ண வேணாம், டேரெக்டாக இதை ஃபாலோ பண்ணியே போகலாம் பூஃபம். ஸோ காலையிலே டீ குடிக்கணும்னு ஆசை, பட் டீ குடிப்போம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அங்கே இருக்காருங்க, கரெக்டாக தஞ்சாவூர் பெரிய கோயிலே இருக்கார். கரெக்டாக 2 கிலோமீட்டர்ஸுங்க பூஃபம் நம்மளுக்கு பெரிய கோயில். தஞ்சாவூர் வந்துட்டு பெரிய கோயில் போலிங்கன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிடுவோம். ஸோ வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயிலுங்க. நான் வந்து 2 வாட்டி வந்திருக்கேன் தஞ்சாவூர் பெரிய கோயில். ஸோ வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். ஸோ நிறையா நம்மளுக்கு அங்கே சுற்றி காட்டுறதுக்கு அங்கே ஒரு தம்பி, நம்ம அங்கே வேலை செய்கிற குட்டி பையன், நம்ம சப்ஸ்கிரைபர் குட்டி பையன் கிடையாது, பெரிய பையன் தான், சாரி. அந்த அவர் தான் நம்மளை சுற்றி காட்ட போகிறாரு தஞ்சாவூர் பெரிய கோயிலை. தஞ்சாவூரில் வந்து பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் பஞ்சாயத்தாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் கேட்டாங்க. அது இல்லாமல் இங்கே பக்கத்தில் ஸ்டே பண்ணுறக்கெல்லாம் ரூம்ஸ் இருக்குல்ல, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு அண்ணா சொன்னார் ஆஃப் கேமராவில். ஸோ அதனால் எதுவும் சரி வேணாம் அப்படின்ட்டு கிளம்போது, சரி ஃபைனலாக ஒரு டைம் கேப் பண்ணதும், அண்ணன் வாடா தாங்க உங்களுக்கு இல்லாத வந்து படுத்துக்குவாங்க, பத்திரமா படுத்துக்குவாங்க, வெளியே போட்டால் பனி பெய்யும், உள்ளே ஷெட்டுக்குள்ளே போட்டு படுங்க. நான் அருமையாக ஷெட்டை போட்டுட்டு ஷெட்டுக்குள்ளே தூங்க விட்டார் நம்மளை. ஸோ நம்மளுக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்டார். இங்கே தாங்க வந்து டீ குடித்தோம். ஸோ தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் பூஃபம் இது. ஸோ வந்து சாப்பாடு வேணுமான்னு கேட்டார். நைட் நம்ம ஆக்சிஸ் எல்லாத்துக்குமே சார்ஜ் போட்டு, அவர் நைட்டு தூங்கவே கிடையாது பாவம் எங்களுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய லவ் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோ ஃபாலோவரோ கிடையாது, அவர் ரொம்ப ஏஜ்டு பீப்புளும் கூட. அவர் வந்து நம்மளுக்கு இந்த ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வரதை எப்போவுமே சைன் பண்ணிடுவோம். அப்படி பின்னாடி ரைடர்ஸ் நம்ம குரூப் ட்ரிப்பே போகும்போது கூட கை காமிச்சிருவார், இங்கே இது இருக்குது மெதுவாவா அப்படின்னு ஒரு சைன் போட்டுருவார். ஸோ இது முடிச்சுட்டு எங்கேயாவது பெரிய ட்ரிப் ஒன்று பண்ணணும், பார்ப்போம். எல்லோரும் கோவா தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம், 5 நாள் ட்ரிப்பு. பட் இப்போதைக்கு நம்ம இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை. தஞ்சை பெரிய கோயில் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. பட் நம்ம போட்ட மேப்பு எங்கே போட்டுட்டு போகுதுன்னு தெரியலையே. இதுதான் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. அப்போ நாங்கள் 6 மணிக்கெலாம் வந்து தான் இன்னும் ஃப்ரீயாக இருந்திருக்கும். ஸோ த ஆன்ஷியன்ட் தஞ்சாவூருங்க, வாசம் அப்படிதான் இருக்கு. நம்ம செல்லக்குட்டி தான் எங்கே இருக்கான்னு தெரியல, அவனை கூப்பிட்டு கேட்போம். எங்கே இருக்கான் ப்ரோ? வந்துட்டேன் ப்ரோ, என்ட்ரன்ஸில் தான் நின்றுருக்கோம். ஆமாம். பார்க்கிங்கா
ப்ரோ பார்க்கிங்கில் நிற்கட்டுமா வண்டி? அப்போ வண்டி போட்டு வரட்டுமா? எங்கே ப்ரோ? பாட்டேன் ப்ரோ. ப்ரோ ஹாய் ப்ரோ. அங்கே போடுறேன். அவர் தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர். நூறுரூவா வச்சுலாம். என்னடா அது ஐஸா? என்னது கோயில் ஓப்பனா ப்ரோ உள்ள? சரி 6 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணுங்க. சரி இது திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சரி ஆனால் ஒரு ஸ்டேட்டஸ் போடுவோம் தஞ்சாவூர் வந்தால். இதுதான் ராஜராஜ சோழன் வச்ச ஒரிஜினல் நந்தி ஆமாங்க. இதுதான். அது வந்து மராட்டிஸ் வச்சதான். இதுதான் ராஜராஜ சோழன் வச்சது. பூஃபேம் சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்குள்ளே போகிறோம். இப்படிக்கு அம்சவர்தன் பிவிஎஃப் செய்திகள் வாசிப்பது உங்கள் வர்தன் பிளாகர் பாருங்க கோபுரம் காட்டுறேன். ஐயோ அது சிங்கிள் கல்லில் கட்டினது. பூஃபேம் உள்ளே போயிட்டு உங்களுக்கு வீடியோலாம் எடுக்கக்கூடாது, நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம தஞ்சாவூர் கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ வந்து உங்களுக்குள்ளே வந்து அவ்வளோவா வீடியோஸ் எடுக்கக்கூடாதான், அது வந்து அலௌடு இல்லையா. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக இப்போ நான் பக்கத்துலேயே இருக்க பேலஸ் போகிறோம். ஸோ நம்ம நண்பரோட ஒர்க் பண்ணுற ஆஃபீஸாக தானா. ஸோ இப்போ அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம சரியான டிராஃபிக் சொல்லும் அங்கே பாருங்க. சிவன் கோயில் இருக்குது பாருங்க. அவ்வளோதான் புஃபம். கிளம்பலாம் நம்ம. நல்லா இருந்துச்சுங்க, செம்ம பாசிட்டிவாக இருந்துச்சு உங்களுக்கு கோயிலுக்குள்ளே போகிறது. வந்தே தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம கரெக்டாக இன்னொரு 1 கிலோமீட்டருங்க நம்மளுக்கு பேலஸ். ஸோ பேலஸ் பார்த்துட்டு நம்ம இங்கே எப்படி ஒரு 11 மணிக்கு தான் கிளம்ப போகிறோம். 2 டிஸ்ட்ரிக் தான் இன்றைக்கி. ஸோ டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஸோ வந்து அவர் மரம் நடுறக்கு ஒரு இடம் நம்மளுக்கு பிடிச்சி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மரத்தையும் நட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். பொம்மை கூட பாருங்கள், உங்களுக்கு தஞ்சாவூர் பொம்மை தான் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குடா. ஆடுமா? ஆனால் பேலஸ் எங்கண்ணா இருக்குது? சரி. ஸோ இதுதாங்க பேலஸா? இங்கே பேலஸை காணோம். அண்ணா பேலஸ் எங்கண்ணா இருக்குது? தஞ்சாவூர் பேலஸ் படிமா பேலஸ். புரியல. வண்டி உள்ள விட்டுறலாமா? சரி ஓகே. சில்லற வச்சுருக்கிறியா? சொல்லும் ஜிபே பண்ண முடியுங்களா? இல்லை ஜிபே பண்ண முடியுமாண்ணா உங்களுக்கு வச்சிருக்கியாடா? ஆப்போசிட்டில் எவ்வளோ வேணும்? சில்லறையோ எனக்கு சில்லறை கொடுத்தீங்களா நைட்டு? இல்லை இது என்ட்ரிக்கு மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்கள். வண்டி எங்கே போடலாம்? வண்டி எங்கே நிப்பாட்டணும்? உள்ளே நிப்பாட்டணுமா? சரி என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு வா. போய் என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு வாடா. அங்கே ஜிபே இருக்குங்களா? போய் எடுத்துகிட்டு வா, அனுப்பிவிட்றேன். சரி
ஏய் என்ட்ரன்ஸே மனமாக இருக்குடா. எதில் போகணும் இப்படி அங்கே போ. அவ்வளோதான் புஃபே. நம்ம பேலஸ்குள்ளே வந்துட்டோங்க. ஸோ வந்து நம்மளுக்கு உள்ளே ஃபுல்லாக அவர் தான் சுற்றி காட்ட போகிறாரு. அண்ணன் அங்கே தான் வேலையே செய்கிறாரு நம்ம. ஸோ அதனால் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுவார். வாங்க உங்களுக்கு உள்ளே போயிட்டு என்னென்ன காட்ட போகிறாரு எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் விலாகில் சொல்கிறேன். காட்ட முடிஞ்சால் உங்களுக்கு காட்டுறேன், இல்லைன்னா காட்ட முடியாது. வந்தே பார்த்துக்குங்க, வேறு வழி இல்லை. எங்களுக்கே வந்து வீடியோ ஷூட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துக்குள்ள அலௌடு இல்லை. ஸோ அதனால தான். ஸோ ஓகே புஃபே, வாங்க உள்ளே போயிட்டு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். போயிட்டு வரோம் தலை. ரொம்ப ஹாப்பி பார்த்தது. நல்லா பார்த்துக்கிட்டீங்க எங்களை தஞ்சாவூரில். ஐயா போயிட்டு வரோங்க. ஐயா போயிட்டு வரோங்கண்ணே. கண்டிப்பாக வரும்னு வேண்டிகிட்டு இருக்கேன். மனசு விட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க என்ன ஆச்சுன்னு. திருவாரூர் போகிறோம். அடுத்து நாகப்பட்டினம், மயிலாடுதுறை. இல்லை 3 டிஸ்ட்ரிக்ட் முடிச்சுட்டு போகணும், கவர் பண்ணிட்டு போகணும். அதனால தான். வா வா. அவர்கிட்ட சொல்லிடுறீங்க. அதான் அவர்கிட்ட சொல்லிடுறீங்களா? அவர் தான் லோக்கலு. அவருக்கு போட்டு கொடுத்துட்டேன் மேப்பு. யோ தலை இருங்க, எனக்கும் போட்டு விட்ருங்க. இதில் இது இருக்குதான்னு பார்த்தா அதுலேயும் இல்லை. தலை இதில் மேப்பு வாங்கி நின்றுருக்கேன் முன்னாடி. சரிங்க, நான் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு மோட்டோ விளாகிங்கில் சொல்கிறேங்க. எனக்கு அதை சொல்கிறதுக்கு கூட மனசு இல்லாமல் போயிட்டுருக்கேன். முடிஞ்சுங்க என்னோட இதே பாதி முடிஞ்சிச்சு. ஃபேம், ஸோ எனக்கு என்ன ஆச்சு, எங்கே நல்லா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், என்ன ஆச்சுடா எல்லாம் கேட்பீங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க. நான் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது கிடைக்குமா கிடைக்காதுங்கிற ஹோப்பும் இல்லை. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஸோ வந்து நம்ம மரம் நடும்போது சந்தோஷமாக இருக்கணும். ஸோ வந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு ஒரு மரம் வாங்கி வைக்கணும். ஸோ நல்லா வாங்க. ஸோ ஃபேம், நம்மளோட ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இல்லை. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா கரெக்டாக தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்கோம். காலையிலேருந்து ஒரே பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்படி ஒரு கெட்டது நடக்கும்னு என் கனவுல கூட சத்தியமாக நினச்சி பார்க்கல. ஸோ நம்மளோட ஒரு கோப்ரோ, அதாவது ப்ரைமரியாக இன்னொரு கோப்ரோ, இன்னொரு செகண்ட் கியர் கேமரா ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த கேமரா ப்ளஸ் அதுலேருந்து மெமரி கார்டு ரெண்டையுமே காணுங்க. யார் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, என்ன ஆச்சு, எதுவுமே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ கரெக்டாக எங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக் தாண்டி நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் வரும்போதுலேருந்து அது நம்மள்கிட்ட மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கம் இல்லாமல் பண்ண ரைடு எல்லாமே அதில் தான் இருக்குது. இப்போ எல்லாமே போயிடுச்சு. அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அழுகாச்சியே வந்துருச்சு. ஸோ வந்து நாங்கள் கரெக்டாக 8:30 கிளம்ப வேண்டியது தஞ்சாவூர்லேருந்து. ஆனால் மணி 12 ஆகிருச்சு. ஸோ எப்படி போய் முடிக்க போகிறோம் ஏது ஒன்றுமே தெரியலைங்க. பிளாங்காக இருக்கேன் அப்படியே. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசே. யார்கிட்ட புலம்புறது, என்ன பண்ண போகிறேன் எதுவுமே தெரியல. ஸோ அவ்வளோதான். இல்லை போச்சு. இல்லை இந்த 6 நாள் இந்த 5 நாள் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே போச்சு. எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லாமல் போச்சு. ஒரு நிமிஷத்தில் எல்லாம் கனவாக போச்சு. நான் தூக்கம் கேட்டு வண்டி ஓட்டினது, அங்கே போனது வந்தது எதுவுமே இல்லை. எல்லாமே வீடியோஸ் ஃபுல்லாக போச்சு. ஸோ ஒருத்தனை எவ்வளோ செய்யலை. அதை திருடிட்டு போய் என்னடா பண்ண போகிறீங்க, அதை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. நம்ம பக்கா சேஃபாக வச்சுருந்தோம், அதை திருடியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா
அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ கடன் வாங்கி எல்லாமே கடனில் வாங்கி எல்லாமே கடன் தான். ஸோ அதையவே திருடிட்டாங்க. எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா இருந்துட்டு போங்கடாடி. ஸோ நம்ம வாங்கினது புளிய மரம். ஸோ வந்து அவங்க எங்கேயுமே வைக்கிறக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மளை ஹைவேஸில் வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஹைவேஸ்லேயே வச்சுட்டு போயிடலாங்க. ஸோ மனசு நொந்து போயிட்டுருக்கேன். என்னோடய 4 நாள் உழைப்பு இல்லாமல் போச்சு. மனசு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படி ஆச்சு எனக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணல, யாரும் எது கெடுதலும் நினைக்கல. நல்லதை நினச்சி நல்லது பண்ணேன், நாசமாக போச்சு. நல்லதே நினைக்கக்கூடாது. இல்லை தான் இங்கே இடம் இருக்குது. வாத இங்கே இடம் இருக்குது. இங்கே மாற்ற வச்சுட்டு போயிடலாம். ஆமாம், இங்கே இடம் இருக்கு பாரு. அவங்களே வச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களே லைனாக வச்சுருக்காங்க பாரு. தண்ணி இருக்காடா அதில் கொஞ்சமாக? அது தண்ணி இருக்கா? கேனில் சுத்தமாக தண்ணி இல்லையா? போய் வாங்கிட்டு வந்தால் தான் அவனு ஒரு வழியே இல்லை. மவுண்ட் வர முடியுமா உன்னால? முடிஞ்சா மவுண்டோ. ஸோ பூஃபேம் நம்மளோட ஆல் ஓவர் தமிழ்நாடு ரயிலில் ஸோ வந்து நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த புளிய மரம் தான் வாங்கியிருக்கோம். தண்ணி ஊற்றுறோம். ஸோ வந்து நம்ம புளிய மரம் வாங்கினங்காட்டி நம்மளை எங்கேயுமே நடுறக்க விடலை. ஹைவேஸில் எங்கேயாவது வெயிலாகிற பக்கம் வைக்கலாம் அப்படிங்கிறக்காட்டி தான் இங்கே வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த சைடு போனீங்கன்னா யாராவது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு போங்க. தஞ்சாவூர் டு திருவாரூர் ரோடு வச்சலாம். ஸோ தாங்க தஞ்சாவூர் டு திருவாரூர் ரோட்டில் நின்றுட்டுக்கிறோம். ஸோ இந்த மரத்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா இங்கே எங்கேயுமே மரம் கிடையாது. ஸோ அதனால் இங்கே நட்டுருக்கோம். புளிய மரம் ஹைவேஸில் நட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களோட டிஸ்ட்ரிக் மரத்தை, தஞ்சாவூரோட மரத்தை. ஸோ நம்ம அடுத்த டிஸ்ட்ரிக் போக போகிறோம் பூஃபேம். ஸோ வாங்க.